எங்களுக்கு என்ன வேணுமோ அத நாங்க தான் பாத்துக்கணும்னு புரிஞ்சு போச்சு. அதான். டேய், நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம்? சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. அவ கல்யாணத்துக்குன்னு 10 லட்சம் வச்சிருந்தீங்க, அவளும் போயிட்டா, பணமும் போயிடுச்சு. எங்களுக்குன்னு என்ன வச்சிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? ஏன் ரேவதி அன்னைக்கு நீங்க என்ன குறை வச்சிருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே இங்க இருந்து தானே போயிட்டு இருக்கு. நாங்க தான் உங்களுக்கு வேண்டாதவங்களா போயிட்டோம். என்ன மேகலா, ஏன் இப்ப 2 பேரும் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மா, உண்மையதாமா சொல்றோம். எங்களுக்குன்னு என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். டேய், என்னடா செய்யணும்? படிக்க வச்சிருக்கோம், வேலை பார்த்து சம்பாதிக்கிற. எங்க காலத்துக்கு அப்புறம் எல்லாமே உனக்கும் ரவிக்கும் தானே? ஆமாப்பா, நீங்க சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் எனக்கும் ரவிக்கும் தான். அதே மாதிரி நாளைக்கு என் பையனுக்கும் நானும் 4 காசு சேர்த்து வைக்கணும்ல. ரவிய பத்தி ஒரு கவலையும் இல்லப்பா. உமாவோட அப்பா கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அது எல்லாமே பின்னாடி அவனுக்கு தான் வரப்போகுது. எனக்கு இந்த புறா குண்டு வீடு, அதுலயும் பாதி. ராஜா, ஏன் உழைப்புல, ஏன் சம்பாத்தியத்துல 4 பேத்தையும் வளர்த்து ஆளாக்குனது போக என்னால வாங்க முடிஞ்சது அந்த புறா கூடு வீடுதான்பா. ஆமாப்பா, நானும் உடம்புல தெம்பு இருக்கும் போதே அதே மாதிரி ஏதோ ஒன்ன என் பையனுக்கும் சேர்த்து வைக்கணும்ல. அதுக்குதான் எங்க அம்மா சொன்ன இடத்த வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க எப்படியும் ₹1 கூட எங்களுக்கு செய்ய போறது இல்ல. அதனால மேகலாவுக்கு அவங்க அம்மா போட்ட நகையெல்லாம் பேங்க்ல வச்சு பணம் வாங்க தான் வந்தோம். ஏண்டா நீங்க திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட தோணல. எங்க வாழ்க்கைய நாங்க தான் பார்த்தாகணும்னு ஆனதுக்கு அப்புறம் யார்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? சொன்னாலும் தான் சரின்னு விட்டுருவீங்களா? என்னம்மா மேகலா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அங்க வில்லங்க இருக்குன்னு தானே நான் வேண்டான்னு சொன்னேன். உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா நாங்க? பெத்த புள்ள நீயே எங்களை புரிஞ்சுக்கலனா அவ எப்படிடா எங்களை புரிஞ்சுக்குவா? சரிமா, நீங்க எங்களுக்கு எல்லாமே செய்றீங்கன்னே இருக்கட்டும். இப்போ எங்களுக்கு என்ன வேணுங்கிறத நாங்களே செஞ்சுக்கிறோமா. இல்லப்பா, அந்த இடம் மாமா, ஒரு தடவைக்கு 4 தடவை விசாரிச்சாச்சுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. மா, அந்த இடத்த நாங்க வாங்க தான் போறோம். எங்களுக்கு உதவிதான் பண்ணல. தயவு செஞ்சு ஆரம்பிக்கும் போதே தடங்களாச்சும் பண்ணாம இருங்களேன் பிளீஸ். மேகலா, வா போலாம். எப்படி பேசிட்டு போறாங்க பத்தியா சீதா? இவங்க நல்லா இருக்கிறத நாம தடுப்போமா? உமா, வர வர மாப்பிள்ளையோட நடவடிக்கை சரியே இல்ல. ரோஷெல்லாம் பட்டு உன்னை இங்க வந்து விட்டு போறாரு. ஆம்பா, அவரும் ரொம்ப நாளா பிசினஸ் பண்ணணும்னு எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்டாரு. அவரை மதிச்சு அவங்க வீட்லயும் பணம் கொடுக்கல. என்னையும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. யாரும் ஹெல்ப் பண்ணலனா இப்படிதான் நடந்துப்பாரு. அம்மாடி, இப்பவும் சொல்றேன், அவருக்கு பிசினஸ்லாம் செட் ஆகாது. மாப்பிள்ளைய நம்பி யாரும் பணமும் கொடுக்க மாட்டாங்க. அட, மாப்பிள்ளையே வந்துட்டாரு. இப்பதான் மாப்பிள்ளை உங்களுக்கு ரோஷலா வந்து உமாவை இங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள வந்துட்டீங்க. என்னாச்சு மாப்பிள்ளை, உங்க ரோஷன்லாம்? மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் நில்றி. மாப்பிள்ளைக்கு காஃபி எல்லாம் வேணாம், நல்லா உப்பு போட்டு லெமன் சோடா கொண்டா. அத்தை, ஜூஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ள, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வெயில் காலம்ல உப்பு போட்டு லெமன் சோடா குடிச்சா உடம்புக்கு நல்லது. அப்பா, என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? உன்னை பிரிஞ்சு மாப்பிள்ளையால இருக்க முடியாது. மாப்பிள்ளைய நம்பி அவங்க அப்பா அம்மா பணம் கொடுக்க மாட்டாங்க. வெறும் ரோஷத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அதான் வந்துட்டாரு. மாப்பிள்ள, இவ்வளவுதான் உங்க ரோஷமா? ஒரு 4-5 மணி நேரம் கூட தாங்காதா? உமா, அப்பா பிசினஸ் பண்றதுக்கு பணம் கொடுத்துட்டாரு. நிஜமா வாங்க? எவ்வளவு கொடுத்தாங்க? 50,000 இல்ல 1 லட்சமா? 10 லட்சம்.
மாப்பிள இது தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே ஜெயிலுக்கு போயிருக்கலாம். அப்பா என்னம்மா, எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தானே சம்பந்தி பணத்தை கொடுத்தாரு. சரி மாப்பிள, அவர் பணத்தை கொடுத்துட்டாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு சூப்பர் மார்க்கெட் வருது மாமா, அத டேக் ஓவர் பண்ணலாம்னு இருக்கேன். மாப்பிள, சூப்பர் மார்க்கெட்லாம் வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது. நான் சொல்றத கேளுங்க, கேட்டா உருப்படாம போயிடுவீங்க. என்ன பாக்குறீங்க? இந்த ஆள் பேச்ச மட்டும் கேட்டீங்கன்னா உருப்படாம தான் போவீங்க. வாவுமா, வா உட்காருமா. என்ன உமா, நான் தான் உன்னை கூட்டிட்டு போக வந்துட்டேன்ல. அதெல்லாம் ஓகே தான். அப்புறம் என்ன, வா. உள்ள அர்ஜுன் எங்க அப்பாவை எப்படி எல்லாம் பேசினா கேட்டீங்கல்ல? சிறப்பா கேட்டானே. எங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன நீங்க அப்பாவை திட்ட நினைச்சதெல்லாம் அவன் திட்டானா? உமா, என்ன வார்த்தை பேசிட்ட? நான் போய் மாமாவை திட்டுவேனா? உங்க அப்பா காசு கொடுத்துட்டாருன்னு எங்க அப்பாவை கேவலமா பாத்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க அப்பாவை அவன் திட்டிட்டு இருக்கான், நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன என்ன உமா பண்ண சொல்ற? நான் என்ன பேச முடியும் அந்த இடத்துல? நீ மாமாவை பேசாதானே சொல்ல வேண்டியதானே? உமா, இது உங்க குடும்ப பிரச்சனை. அவன் ஏதோ கோபத்துல பேசிட்டான். நாளைக்கு அக்கா அம்மான்னு வந்தா நீங்க பேசதான் போறீங்க. நான் சண்டை போட்டா திருப்பி பேச முடியுமா? அவன் எப்படி எல்லாம் எங்க அப்பாவை பேசினான், நீங்க ஜாலியா பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சா நான் இங்க வந்தேன். எங்க அப்பா பணம் கொடுத்துட்டாரு, உன்னை சந்தோஷமா கூட்டிட்டு போலான்னு வந்தேன். திடீர்னு அவன் அப்படி பேசுனதும் எனக்கு ஒன்னும் புரியல உமா. நீ இப்படி ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சும்மா விட்டுருப்பேனா? வா வா, இப்பவே உள்ள போய் கேட்கலாம். எனக்கு நீதான் உமா முக்கியம். ஒண்ணு கேட்க வேண்டாம், ஆனா இன்னொரு தடவை இப்படி பண்ணாதீங்க. பண்ண மாட்டோம் உமா. இல்ல உமா, அவனை இப்ப கேட்டு வந்துடும். வா, வண்டி எடுங்க, கிளம்பலாம். போலாம் உமா. சம்மந்திமா, மலருக்கு எப்ப பார்த்தாலும் உங்க நினைப்பு தான். எங்க அம்மா இப்படி சொல்லிக்குவாங்க, எங்க அப்பா அப்படி சொல்லிக்குவாருன்னு உங்களை பத்தி தான் பேசினே இருக்குது. நீங்க சம்மதிச்சாதான் இந்த கண்ணால நடக்கணும், அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிக்கினே இருந்தது. நாமளே எதிர்பார்க்காத மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. அதான் பிள்ளைங்களுக்கு எங்க ஏரியாலேயே சின்னதா ஒரு பம்சன் வைக்கலான்னு நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நீங்களும் அண்ணனு வந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கணும். என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும்? எங்களை கேவலப்படுத்திட்டு போனதை பத்தி கவலைப்படாம இவ சந்தோஷமா இருக்கணும் நாங்க ஆசீர்வாதம் பண்ணணுமா? பாண்டியும் அத்தையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கம்மா, அதுக்காக நீங்களா என்ன வெறுத்தா எனக்கு கஷ்டமா இருக்காதம்மா? ஏண்டி எங்களை நீ தூக்கி போட்டுட்டு போனீங்க, அப்போ இதெல்லாம் உனக்கு தோணலையா? அத்தை மாமா, நீ பேசாத மலரு. நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நானும் உங்க அப்பாவும் இவங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்ட. இல்லம்மா, அவங்கள அப்படி பார்த்த கோவத்துல. அப்படி என்னடி கோவம் உனக்கு? பெத்தவங்களே தூக்கி எறியற அளவுக்கு கோவம்? நீ நல்லவளா இருந்தா எங்க கிட்ட வந்து பேசிட்டு முடிவு எடுத்திருக்கணும். இவங்களை எத்தனை நாளா உனக்கு தெரியும்? என்னையும் அப்பாவையும் எவ்வளவு நாளா உனக்கு தெரியும்? இவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க தெரிஞ்ச உனக்கு பெத்தவங்க மனசும் அவங்க கஷ்டமும் உனக்கு புரியல. சம்பந்தியம்மா, அது சின்ன புள்ள, பெரியவங்க நீங்க தான் அத மறந்து மன்னிச்சு பம்சனுக்கு வந்து அதுங்களை ஆசீர்வாதம் பண்ணணுங்க. நீங்க ஒரு பொண்ணை பெத்து கண்ணுக்கு கண்ணா வளர்த்து அத கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டு அவ உங்களை இப்படி ஏமாத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போனா நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? நான் பண்ணது தப்புதான். தப்புதான்னு சொல்லிட்டல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. பேசாத. உன்னால
பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்க முடியுது. ஒண்ணு இவங்க சின்ன பிள்ளைன்னு சொல்றாங்க. சம்மந்தியம்மா பாவம், அது மேல எந்த தப்பும் இல்ல. எங்க மேல இருக்கிற பாசல அது அப்படி பண்ணிடுச்சு. அப்போ நாங்க வச்ச பாசத்துக்கு என்ன பதில், என்ன அர்த்தம் இருக்கு? உறுதியா நின்னு போராடி இருக்கணும். எங்களை விட்டுட்டு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனவளை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு நீயும் அப்பாவும் கண்டிப்பா வேணும்மா. நாங்க உனக்கு என்னடி குறை வச்சோம்? உன்னை கொடுமைப்படுத்தணுமா, அடிச்சோமா, இல்ல திட்டோமா? சத்தமா ஒரு வார்த்தை பேசிருப்பாரடி அந்த மனுஷன் ஒன்ன, இல்ல யாராச்சும் பேசதான் விட்டுருப்பாரா? மலரு மலருன்னு ஒன்ன தரடி பெருசா நம்பிட்டு இருந்தாரு அந்த மனுஷன். அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு இப்ப அப்பா அம்மா வேணும்னா எப்படி கிடைப்பாங்க? ஐயோ மலர் கண்ணு அழுவுது சம்பந்தியம்மா. மலர் கண்ணு அழுவாத, சொன்னா கேளு, அழுவாத. இவ அழுதா ஆறுதல் சொல்லவாவது நீங்க இருக்கீங்க. ஆனா நானும் என் புருஷனும் தினம் தினம் வெளியில சொல்ல முடியாம அழுதுகிட்டு இருக்கோமே. எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரு இருக்கா? வளர்ப்பு சரியில்லைன்னு நாங்க பெத்த பசங்களே எங்களை நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறோம். எந்த மனசோட வந்து நாங்க இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணணும்? அதுக்கு இல்ல, உங்க கோவம் எல்லாம் எங்களுக்கு புரியுது, அது நியாயமும் கூட. சொல்லுப்பா. நேத்து வாட்டர் வாஷ்க்கு வண்டி விட்டோம்ல? ஆமாப்பா. அந்த வண்டி அங்க இருக்குதான்னு கொஞ்சம் பாஸ் சொல்றியாண்ணா? என்னப்பா இது, நீதான் கூட இருந்து வாட்டர் வாஷ் பண்ணி வண்டி எடுத்துட்டு போன, திரும்ப வண்டி கேக்குற? என்னப்பா நீ விளையாடுறியா? இல்லண்ணே, சும்மாதான், சும்மாதானே. சரிண்ணே. அங்கேயும் இல்லையாண்டா? என்னடா போகிற வேலை? பண்ணிட்டியாடா? வணக்கம் சார். வண்டி சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க சார். ஆமா வண்டி ரெடி ஆயிடுச்சா? வண்டி ரெடி தான் சார். ஆனா சொல்லு பாண்டி, வண்டியில வேற ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல சார், வண்டி நல்லா தான் சார் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல சார். நேத்து நானே எல்லா வேலையும் பார்த்து வண்டியை ரெடி பண்ணி வாட்டர் வாஷ்லாம் பண்ணி வச்சிட்டேன் சார். சரிப்பா. அப்புறம் காலைல வந்து பார்த்தா உங்க வண்டி மட்டும் மிஸ்ஸிங் சார். என்னது, வண்டியை காணுமா? பாண்டி விளையாடாதப்பா, அர்ஜென்ட், எனக்கு டைம் ஆயிடுச்சு. இல்ல சார், நான் ஏரியா ஃபுல்லா சுத்தி பாத்துட்டேன். நீ எங்க வேணா போ, ஆனா நான் வண்டி உங்க கையில தானே கொடுத்தேன், இப்ப என் வண்டி வந்தாகணும். சரி சார், சரி சார். சார் நீங்க ஒரு நாள் மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாச்சும் வண்டியை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் சார். சார் இதுக்கு முன்னால என் கல்ல இப்படி ஆனதே இல்ல சார். உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல, என் வண்டியை கொடு. சார் அண்ணனுக்கு இன்னைக்கு கல்யாணம் வரவேற்பு இருக்கு சார், அது மட்டும் முடிட்டேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இது சரிப்பட்டு வராதரா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கிறேன். வேணாம் சார், வேணாம் சார், நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் சார். சர்வீஸ் கொடுத்த வண்டியை கரெக்டா பாத்துக்க தெரியல, நீ கண்டுபிடிச்சு கிழிக்க போற. எங்க போகணும், எப்படி கண்டுபிடிக்கணும்? அறிவு கட்டம் முண்டம், போட வெளியே, போ அந்த பக்கம். இந்த கண்ணு மாட்டிக்க, போடுற மாலைய. சரிம்மா. என்ன மாலைய மாத்தணுமா? மாத்துக்க, போடுமா. என்ன வந்தாளுக்கு? டேய் பாண்டி, அம்மாட்ட போன கொடு. இந்தம்மா. என்னாண்டியா? ஆமா. என்னயா? ஏரியா ஃபுல்லா ஜனங்க வர ஆரம்பிச்சிருச்சு, நீ அவங்கள கூட்டிக்கினு வா. யோ, எல்லா ஏற்பாடும் நல்லா பண்ணிக்கிறல. சின்ன நம்ம புள்ளைங்க பண்ணுது சின்ன, நீ நேர்ல வந்து பாரு. சதா நீ வேலைய பாரு, நான் இட்டுன்னு வரேன்.
எப்பா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பாண்டியன் எனக்கு பிறந்த நாள் கிடையாது, கல்யாண நாள், ரிசப்ஷனு. அதனால எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். நானே பச்சைக்கிளி கை தட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்டா. சரிப்பா. டைம் என்னாச்சு, இன்னும் பொண்ணு மாப்பிளைய காணோம். போய் என்னாச்சுன்னு பார்த்து சீக்கிரமா அவங்களை கூட்டு வாடா போடா. எப்பா அங்க பாருமா மோளத்தை. வாங்க வாங்க. வா வா உட்கார். உட்காருங்க. டேய் எல்லாருக்கும் வணக்கம் வைங்க. வணக்கம். வணக்கம். உட்கார் உட்கார். யோ என்னயா இது? நம்ம ஏரியாவாது இப்படி மாத்தி வச்சுக்கிறா? எல்லாம் என் மருமகளுக்காக தான் சின்ன. நல்லா இருக்குது. இத பத்தியா வந்துச்சு. என்ன சார் இது? யோ நீ எதுக்கு இங்க வந்த? ஐயா என்ன நடக்குதுங்க? அவன் லவ் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கட்டி வச்சிருக்கோம். கூப்பிடியா? தெரியும்ல. மாமா இப்படி போமாங்கறல. ஏய் போடா உள்ள. சார் பாண்டி எதுக்கு லாக்அப்ல வச்சிருக்கீங்க? முதல்ல அவனை வெளிய விடுங்க. ஏமா என்ன அதிகாரம் தூள் பறக்குது? இங்க நான் இன்ஸ்பெக்டரா இல்ல நீ இன்ஸ்பெக்டரா? காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டர்னு ஸ்டார் குத்திக்கிட்டா மட்டும் போதாது சார். அதோட மரியாதையை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கணும். மலரே பாண்டி நீ சும்மா இரு பாண்டி. மலர் என்ன தப்பா பேசிருச்சு, அது கேக்குறதாப்பா கரெக்ட். முதல்ல நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். எதுக்கு பாண்டிய லாக்அப்ல வச்சிருக்கீங்க? ஊர்ல உள்ள பைக் எல்லாம் திருடி வித்துட்டு இவர் மாப்பிள்ள மாதிரி சுத்துவாரு. நாங்க வேடிக்கை பார்க்கவா போலீஸா இருக்கோம்? அவன் தான் திருடி வித்தான்னு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? அவன் கடையில தான் நான் பைக்கை சர்வீஸ்க்கு விட்டேன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதோ பாரு. எங்க கடையில சர்வீஸ்க்கு கொடுத்தது மட்டும் தான் உண்மை. பாண்டி தான் அது திருடி வித்தான்னு என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு? சார் கடையில இருந்த வண்டி காணாம போயிருக்கு சார். காணாம போயிருந்தா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? சார் நாங்க எப்பவும் போல எல்லா வண்டியும் எடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தோம் சார். அந்த கஸ்டமர் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வண்டி காணனே தெரியும் சார். சார் ரிசப்ஷன் முடிஞ்சு வண்டியை தேடி கண்டுபிடிச்சு தரேன்னு பாண்டி சொல்லிருக்கான்ல, அப்படியும் கேட்கலனா நாங்க வேற என்ன சார் பண்ண முடியும்? இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்ல. கஸ்டமர் உங்க கடையில வண்டியை விட்டு போயிருக்காரு. இப்ப வண்டியை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. நான் பாண்டி கிட்ட பேசணும் சார். நில்லுமா, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இது என்ன உன் மாமியார் வீடுன்னு நினைச்சியா? சார் பாண்டி கிட்ட பேசினாதான் என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பேச முடியாது. சார் ஏன் சார் பேச முடியாது? யோ அவன் மேல கேஸ் போட போறோம். சார் என்ன கேஸ் போட போறீங்க? அவன் மேல என்ன தப்பு இருக்கு? அத ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பாப்போம். ப்ரூவ் பண்றதெல்லாம் அது கோர்ட்ல.
நீ என்ன வேணாலும் ப்ரூவ் பண்ணிக்கோ. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தா நாங்க ஆக்ஷன் எடுப்போம், அவ்வளவுதான். சார் என்ன சார் பேசுறீங்க நீங்க? எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலயும் சட்டப்படி தான் நீங்க நடத்துக்கிறீங்களா சார்? யோ, ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு, இல்ல உன் பையனுக்கு துணையா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். போயா. பா பா அமைதியா இருப்பா. மலரே, நீ எல்லாரையும் கூட்டு வெளியே போ மலரே. வேணாம் மலரே. பாண்டி, கவலைப்படாத. உன்னை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். மலரே நீ வாமா, இவங்க கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல, வா. மாமா, எங்க அப்பா பேசிட்டே இருக்காரு, நீங்க எதுவும் பேசாம அமைதியாவே இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணீங்க சம்பந்தி? அப்பா ரவி, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சமதி, நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். அவ அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு பேசுறீங்க. நீங்க என்ன செஞ்சீங்கன்னு பேசவே இல்லையே. நான் என்ன செஞ்சேன்? அந்த பாண்டி பைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணமா? என்னப்பா மாமா கிட்ட கேள்வி கேக்குறீங்க? மாமா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? நான் அவரை கேள்வி கேட்டேன், அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். சொல்லுங்க, அவ சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்களா? அப்போ பிரச்சனை காரணம் நீங்க தானே? ஆமா, நான் தான் பண்ணேன். அந்த பையன் உள்ள இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். உங்க பொண்ணால எனக்கு மானம் கௌரவம் எல்லாமே போச்சு. நீங்க மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு இருப்பீங்க, என்னால முடியாது. சம்பந்தி, முதல்ல வெளியே போங்க. மாமா, அப்பா அவ பண்ணதுக்கு இவர். ஏய் உள்ள போ. அப்பா என்ன? ஏய் உள்ள போங்கறல்ல. சம்பந்தி, நீங்க செய்யறது. முதல்ல வெளியே போங்க. அப்பா அப்பா, மாலை போடுறா. கவுன்சிலர் என்ன சொல்றதுதான் கரெக்ட். நம்ம ஏரியாக்கு வந்த பொம்பளை சிங்க பாண்டி, அது கழுத்துல மாலையை போடு. கை தட்டுப்பா, மாலையை போறாப்ல. பாண்டி சூப்பரா, பாண்டி சூப்பரா. இந்த மாதிரி 4 பேர் நம்ம ஏரியால இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நமக்கு இருக்கிற மரியாதை வேற மாதிரி இருக்கும். இந்த லோவு கிடைச்ச மருமக மாதிரி எல்லா வீட்லயும் இருக்கிற உங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் அவ்வளோ தைரியமா வளர்க்கணும். எல்லார் கையிலையும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, பொம்பளை பிள்ளைங்கள இந்த மாதிரி தைரியமா வளங்க. மங்க மஜா மங்க மஜா மங்க நீதாமா, சோஜா மேல ரோஜா மலை போட்டு கண்ணே நீவாமா, மஞ்சா தோளு மல்லாய் பாலு என்ன வேணா கேளுமா, செல்லம்மன பாண்டி மாமா வாங்கி தரோம் ஆளுமா, கணவன கடவுள்னு செலவு வச்ச கண்ணுக்கு உன்னால கண்ணால பாத்துட்டேன இன்னைக்கு, பைக்க காணனு சொன்னாங்கல்ல வேணுன்னு
பேசின பேச்சில மூக்கிறாங்க பேபனே. சாத்துக்கோடி பை 101 மொய் ஆழ்வலி கிழங்கு அண்ணனுக்கு நலுங்கு. சாத்துக்கோடி பை 101 மொய் ஆழ்வலி கிழங்கு அண்ணனுக்கு நலுங்கு. கூறப்பட்டு மைக்கு செட்டு வருஷ தட்டு பேண்ட் செட்டு அண்ணனுக்கு ரிசப்ஷன் பேரை போட்டு பேனர் கட்டு. பந்தக்கால வாழை மரம் சொந்தங்களும் தேடி வரும். குங்கும அழகுலத்தான் குப்பத்துல மழை வரும். கெட்டி மேளம் 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 கெட்டி மேளம். அப்படியே குடும்பத்தோட போய் கடையை திறந்துட்டு இன்னும் சந்தோஷமா இருங்க. என்னது குடும்பத்தோட போய் கடையை திறக்கணுமா? ஏன் நீ எங்க போற? நீ தான் முன்ன இருந்து எல்லாம் செய்யணுமா? என்ன செய்யணும்? உங்க அப்பா அம்மாவோட நீங்க ஹாப்பியா இருக்கிறத நான் வந்து பாக்கணும். ஏய் என்னாச்சுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். போங்க, போய் கடை திறக்கிறதுக்கு கூப்பிட வேண்டிய ஆளுங்களை கூப்பிட்டு சிறப்பா செஞ்சு முடிங்க. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஐயோ, நீ என்ன பேசுறன்னு சத்தியமா எனக்கு புரியலமா. அப்பா வீட்டுக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? கடை திறப்பு விழாக்கு அவரும் தானே வராரு. எப்படி வருவாரு? நீங்க போய் கூப்பிட்டீங்களா? இல்ல உங்க அப்பா அம்மா தான் போய் கூப்பிட்டாங்களா? உங்க அப்பா வீட்டை விட்டு வெளியில போன எங்க அப்பாவை சொல்லுவாரு. உங்க கடை திறப்பு விழாக்க எங்க அப்பா வந்து நிக்கணுமா? உமா பேசாதீங்க. எங்க அப்பா அம்மாக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் எப்படி வர முடியும்? என்ன உமா பேசுற? இதுக்கா இவ்வளவு அப்செட்டா இருந்த? இங்க பாரு, நானே நேர்ல போய் மாமாவை கன்வின்ஸ் பண்ணி சாரி கேட்டு கடை திறப்பு விழாக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வரேன். போதுமா? நீங்க எதுக்கு போகணும்? நீங்களே எங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசுனீங்க. இல்ல உமா, அது எதுக்கு எடுத்தாலும் முன்ன வந்து நிக்கலன்னு உங்க அப்பா அம்மா ஆசைப்படுறாங்கல்ல, அதனால அவங்க செஞ்ச தப்ப அவங்களே சரி பண்ணட்டும். உங்க அப்பா அம்மா போய் எங்க அப்பா கிட்ட பேசி கடை திறப்பு விழாக்கு வர சொல்லட்டும். அப்ப நான் வரேன். அவ்வளவுதானே? விடு. உடனே எங்க அப்பா அம்மா கிட்ட பேசி உங்க வீட்டுக்கு போக சொல்லி மாமாவை கன்வின்ஸ் பண்ணி திறப்பு விழாவுக்கு வர சொல்றேன். போதுமா? இன்னும் கோபம் குறையலையா? உமா, சிரிச்ச மாதிரி தெரிஞ்சது. சிரிப்பு சிரிப்பு வந்துருச்சு, சிரிப்பு வந்துருச்சு. ஏய், சிரிச்சதானே? ஐயோ, சிரிச்சாதான் அப்படியே மகாராணி மாதிரி அழகா இருக்க. பாரு, இன்னொரு தடவை வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடையே இந்த மகாராணி பேர்ல தான் நான் ஓபன் பண்ண போறேன். நீ வரலன்னா எப்படி? ஏய், நிஜமாவா? ஏன் பேர்லையா? சத்தியம், சத்தியமா சொல்லும். என்னங்க இது? இப்படி 2 பேரும் ஒரே நாள்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்களே, அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நம்மள போய் சொல்லிட்டு வர சொல்லிருக்கான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சீதா. 2 ஃபங்க்ஷனுக்கும் சொல்லிட்டு வந்துடலாம். 2 பேர்கிட்டயும் கலந்து பேசி யார் யார்கிட்ட சொல்லணும்னு ஒரு லிஸ்ட் போட்டா போச்சு. என்ன சீதா யோசிக்கிற? ஆஹா, எல்லாருக்கும் சொல்லும் போது உமா வீட்லயே சொல்லிடுங்கன்னு ரவி சொல்றா. சீதா, இங்க என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு அவனும் தானே இருந்து பார்த்தான். இங்க பாரு, என்னால அந்த வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அவனே போய் சொல்லு. எல்லார்கிட்டயும் நம்ம போய் சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் நம்ம சொல்லலனா நல்லா இருக்காதுங்க. அதுக்காக அந்த வீட்டு படியேறி போக சொல்றியா என்ன? அவங்கள மட்டும் நம்ம கூப்பிடலன்னு நாளைக்கு வெளியில தெரிஞ்சதுன்னா அது நல்லா இருக்குமா சொல்லுங்க? குடும்ப விஷயம் வெளியில தெரியற மாதிரி நாம ஏங்க நடந்துக்கணும்? சீதா, என்ன பேசுற நீ? நீங்க போய் கூப்பிடுங்கன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். அப்பா அம்மா வரலனா நானும் வரமாட்டேன்னு உமா சொல்றா. ஏங்க, பிள்ளைங்களுக்காக போனா என்ன? நம்ம கூப்பிட்டு அவங்க வரலனா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நம்ம மேல தப்பு சொல்ற மாதிரி நடந்துக்க வேண்டாம். போகணும்னு முடிவு பண்ணிட்ட. போவோம். என்ன பண்றது? இல்ல சம்பந்தி, அது நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். நானும் பொண்ண பெத்த தகப்பன் தான், எனக்கு புரியுது.
மலர் இங்கேயும் வந்து கல்லை விட்டு எரிஞ்சு என் வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு தான் அங்க வந்திருக்கா. நான் வரும்போது கற்பகம் வீட்டை பூட்டிக்கிட்டு தனியா பயந்து போய் உட்கார்ந்துருந்தா. ஐயோ ஒண்ணும் ஆகலையே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. அது வந்து அந்த பைக். எடுத்துக்கோங்க. இந்தாங்க. சம்பந்தி உங்களுக்கு இல்ல சம்பந்தி, நான் இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. சம்பந்தி அந்த விஷயத்த மறந்துருங்க. மறந்ததுனால தானே சம்பந்தி உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு டீ கொடுத்துருக்கேன். மறக்கலனா இதெல்லாம் பண்ணுவனா? நடந்ததையும் மனசுல வச்சுக்காம ரவியோட சூப்பர் மார்க்கெட் திறப்பு விழாவுக்கு நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்துடணும். இல்லனா உமா மனசு ரொம்ப வருத்தப்படும். உமாக்காக வந்தா போதும், எங்களுக்காக வந்தாலும் வரலனாலும் ஒண்ணுதானே சொல்றீங்க. அப்படி நினைச்சிருந்தா ரவியவே அனுப்பி வச்சிருப்போமே. நீங்க வரணும்னு நாங்களும் ஆசைப்படுறதுனாலதான் நாங்களே நேர்ல வந்திருக்கோம். சரி சம்பந்தி, வந்துடுறோம். யாருக்காக இல்லனாலும் என் பொண்ணுக்காக நான் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். பசங்களுக்காக தானே எல்லாமே பண்றோம். எல்லாரும் ஒன்னா நின்னு ஆசீர்வாதம் பண்ணா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா நீங்க வரணும். இவ்ளோ தூரம் சொல்றீங்க, வராம இருப்போமா? கண்டிப்பா வரோம். சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம். போமா, போய் விளக்கேத்து. இல்லடி நான் போமா. ஐயரே தீப்பெட்டி கொடுங்க. அங்க இருக்கு. விளக்கேத்துங்கம்மா. அத்தை ஒரு நிமிஷம். என் தம்பி தான் ஏதோ புத்தி கெட்டு சொல்றானா, நீங்களும் ஏதோ சொல்லாம விளக்கேத்த போறீங்க. ரேவதி, ரேவதி எதுக்கு இப்ப பிரச்சனை பண்ற? நீங்க சும்மா இருங்கங்க. எங்க அப்பாவையும் அம்மாவையும் இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. புருஷனும் பொண்டாட்டியும் இத வேடிக்கை பார்த்துட்டு நிக்க சொல்றீங்களா என்ன? இப்ப என்ன அவமானப்படுத்திட்டாங்க? டேய், அப்பா பணம் குடுக்கலனா இந்த இடத்தை நீ வாங்கி இருக்க முடியுமா? நியாயமா பார்த்தா அம்மாவை தானே கூப்பிட்டு விளக்கேத்த சொல்லிருக்கணும். கொஞ்சம் கூட நன்றி இல்லையாடா உனக்கு? என்ன ஓவரா பேசிட்டு போறீங்க? எங்க அம்மா இல்லனா இந்த இடத்தை வாங்கி இருக்க முடியுமா? ஆமா ஆமா ஆமா, உங்க அம்மா அப்படி இங்க உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்து போராடினாங்க. அத பார்த்து பயந்து ஐயோ இந்த அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்க பாரு. ரேவதி விடு ரேவதி. மா பேசாதமா நீ. இத்தனை வருஷமா உழைச்ச பணத்துல இருந்து 10 லட்சத்தை தூக்கி கொடுத்திருக்கீங்க அவங்க கிட்ட. பேரும் பெருமையும் உங்க அம்மாவுக்கா? இங்க பாரு ரேவதி, நாங்க ஒண்ணும் அவங்க பணத்தை கேட்டு நிக்கல. மேகலாவுக்கு அவங்க அம்மா போட்ட நகையை அடமானம் வச்சுதான் பணம் வாங்க போனோம். மருமக காதல கழுத்துல ஒண்ணும் இல்லாம இருந்தா ஊருக்கு பதில் சொல்லணுமேனு பயந்துதான் அத்தையும் மாமாவும் பணத்தை கொடுத்தாங்க. அப்படியே பணம் கொடுத்தாதான் என்ன? உங்க அம்மாவை விட வயசுல பெரியவன் நான் தானே. நான் விளக்கேத்தினா தப்பு இல்லையே. யாரு விளக்கேத்துனா என்ன? புள்ளைங்க நல்லபடியா வாழணும், அவ்வளவுதான். மா, அத இவகிட்ட சொல்லுங்க. ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போதே இப்படி தடுத்து நிறுத்துறா. உங்க அக்கா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ராஜா. நீங்க விளக்கேத்தி பூஜை ஆரம்பிங்க. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. அம்மா நீங்க விளக்கேத்துக்குமா. அம்மா நீ விளக்கு. டேய் ரவி நில்லு. என்னப்பா இது என்னடா முகத்துல ரத்த மாதிரி இருக்கு? எங்க அப்பா? பெயிண்ட்ப்பா, இந்த பாருங்க பெயிண்ட். வேலை செய்யும் போது கவனமா செய்யணும் ரவி. நான் ரத்தமோன்னு பயந்துட்டேன். அப்பா கடையில பெயிண்ட் வேலை நடந்துட்டு இருக்குப்பா,
அதுல இருந்து தெரியாம பட்டிருக்கோம். அப்புறம் ரவி, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கடைக்கு பேரு செலக்ட் பண்ணிட்டியா? ஒண்ணுமே சொல்லியடா. அப்பா, சஸ்பென்ஸா இருக்கணும்னு தான் அத பத்தி பேச்சே எடுக்காம இருக்கேன். நீங்க கேட்டுட்டீங்க. அப்படி என்னடா சஸ்பென்ஸான பேரு? அப்பா, இந்த பேரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு தான்ப்பா. எங்கேயும் யாருக்கிட்டையும் என்ன விட்டு கொடுக்காம எப்பவுமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நம்ம வீட்டு மகாலட்சுமி பேரு தான்ப்பா. அப்பா, இதுக்கு மேல க்ளூ கொடுக்க முடியாது. நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க. நான் வரேன். போடா போ. நீ என்னைக்கும் அம்மா புள்ளதான். அது மொத்த குடும்பத்துக்கும் தெரியும். சீதா பேர் தான் வச்சிருப்பேன்னு தெரியாதா? நல்ல புள்ளைங்க. என்னங்க? என்ன என்ன ஆச்சுங்க? டைம் ஆகுது, வாங்க போலாம். என்ன சீதா? போலான்னு சொல்றேன்ல.